புத்தக பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் 64. கார்த்திகை தீபம் முடிந்த மறுநாள் மிச்ச எண்ணெயை சிந்தாம சிதறாம சீசாவில் ஊற்றி மண் சுட்டிகளையெல்லாம் கழுவி கவுத்து அடுத்த கார்த்திகைக்கு பத்திரப்படுத்திய சிக்கனக்காரியாச்சே. நாக்கு மதமதங்குது, ஒரு வெத்தலை இருந்தா கொடுக்கறது என்று உத்தரவு போட்டு ஒரு பிச்சை கேட்டால் இடுப்பில் இருக்கும் வெத்தலை பையை சாவகாசமாக எடுத்து உருவாஞ்சுருக்கு அவிழ்த்து உள்ளே கைவிட்டு தடவி தடவி பார்த்து 5 ரூபாய் தாளை 5ஆய் 6ஆய் மடித்து வைத்தது போன்ற ஒரு வெத்தலையை எடுத்து பாதி பாக்கு வைத்து கட்டை விரல் நகத்தில் சுண்ணாம்பு கிள்ளி நீட்டுவாள். அதை வாங்கி மேலும் கீழும் தூக்கி பார்த்து தொடையில் வைத்து உள்ளங்கையால் வெத்தலைக்கு இஸ்திரி போட்டாலும் அது வேட்டை நாய் காது மாதிரி வெடச்சே நிற்கும். ஏண்டி கொமரி வெத்தலை கேட்டா கிளவி வெத்தலை தாரவ என்று கிண்டலடித்தாள். பாக்கு மெல்ல பல்லில்லாத கிழவனுக்கு கொமரி வெத்தலை கேக்குதா, கொமட்டில் இடிப்பேன் என்று சினுங்கி கொஞ்சம் செல்ல விளையாட்டுக்காரியாச்சே. பொழுது விடிஞ்சும் என்னைக்காவது பொத்தி படுத்திருந்தா என்னாச்சு ஆம்பளை என்னாச்சு என்று பதறிப்போய் ஓடி வந்து நெற்றியில் கை வைத்து பார்க்கிற நேசக்காரியாயிற்றே. ஐப்பசி கார்த்திகையில் அடமலை அடிக்க ஊதக்காத்துக்கு பயந்து சாக்குக்குள்ள உடம்பு செலுத்தி உட்கார்ந்திருந்தா பனங்கள் கண்டு போட்டு சுட சுட சுக்கு தண்ணி வச்சு கொடுக்குற வைத்தியக்காரியாச்சே. அப்பே ஆத்தா ஊத்துற கஞ்சி 20 வயசு வரைக்கும் தான். அதுக்கு பிறகு 45 வருஷம் 2 நேரமோ 3 நேரமோ நித்தம் கஞ்சி ஊத்துன 2ஆம் தாயாச்சே. வந்து சேர வாகனம் ஏதும் கிடைக்காம சந்தையிலிருந்து நடப்புடிச்சு நடுசாமத்துக்கு வந்து சேர்றப்ப கண்ணசந்தா கதவை திறக்க முடியாதுன்னு பச்சை தண்ணியை மாறி மாறி காலில் ஊற்றி முழிச்சுக்கிட்டே இருந்து செருப்பு சத்தம் கேட்க படக்குன்னு கதவை திறக்கிறவளாச்சே. பேயத்தேவருக்கும் முருகாய்க்கும் ஒரு காலத்தில் ஒரு தொடுப்பு இருந்திருக்கப்பா என்று அவள் காதுபட நடுத்தெருவில் 4 பேர் பேச அது உண்மை இல்லை என்று நெஞ்சார நம்பிய அவள் ஊர் அம்பலக்கல்லில் ஏறி நின்று, ஏல பொண்டுக பையகலாம், என் புருஷன் வீரியக்காரன்டா, இன்னும் 10 பொம்பளைகளுக்கு பதில் சொல்லுவான்டா. ஆனாலும் சொல்கிறேன், அழகம்மா மச்சம் பார்த்தவன் ஆயுசுக்கும் ஒருத்திய பார்க்க மாட்டான்டா என்று புயலடிச்ச உளவுக்காடாய் புழுதி கிளப்பி விட்டு வந்தவளாச்சே.